வெல்கம் டு மிச்சிட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய கேக் ரெசிபி தாங்க. இது போர்பன் பிஸ்கட் கேக் ரெசிபி. இந்த கேக் முட்டையோ மைதாவோ ஜீனி இல்லை பட்டர் ஆயில் தயிர் இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தாம பண்ணக்கூடியது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது போர்பன் பிஸ்கட் கேக். போர்பன் பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி கேக் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்காக நான் 2 பெரிய பிஸ்கட் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கேக் எதுக்காக பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் பிரித்து பிளேட்டில் வச்சுட்டேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இந்த பிஸ்கட்ஸை 2 பிச்சு போட்டுக்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகி இப்போ ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க. நான் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு ஸ்வீட்டோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேக் ரெசிபி பண்ணிட்டு இருக்கேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம சேனல் ஜனவரி எண்ட்லேயே மானிட்டைசேஷன் முடிஞ்சு. அண்ட் இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஒரு ஸ்வீட்டோடு தான் ஷேர் பண்ணணும், கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுக்கலாம் 2 எல்லா பிஸ்கட்ஸையும் பிச்சு போட்டுட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ எல்லா பிஸ்கட்ஸையும் பிச்சாச்சு. இதை நான் ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் செய்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்டு 1/2 லெமன் ஜூஸை நான் இதில் ஊற்றிக்கிறேன். லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகரும் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் கட் பண்ணிவிட்டு ஈனோ பவுடர் ஒரு பேக்கெட் வாங்கி, சின்ன பேக்கெட் வாங்கி அதை சேர்த்திக்கலாம். இது சேர்த்தும் போது கேக் ப்ளஃபியாக வரும் இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது. அடுத்து நம்ம இதில் பால் சேர்த்திக்கிறோம். நான் 1 டம்ளர் பால் எடுத்துட்டு அதில் 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கெட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். மீதி ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன். மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் இது கூட ஹர்ஷீஸோட சாக்லேட் சிரப்பை ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதிகமாக வேணாங்க, ஏன்னா இதுலேயே சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்கும். இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த சாக்லேட் சிரப்பை ஊற்றிக்கிறேன். இது எனக்கும் பிடிக்கும், என் குழந்தைகளுக்கும் பிடிக்குங்கிறதுனால சேர்த்துக்கிறேன். இது வேணாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா ப்ளஃபியாக வரும், கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கேக் மோல்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம ப்ரீ ஹீட் எப்பயும் பண்ணுற மாதிரி 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அந்த ப்ரீ ஹீட் பண்ணுற கேப்பில் நம்ம கேக் மோல்டுக்கு இதை மாற்றிடலாம். ஆல்ரெடி கேக் மோல்டில் பட்டர் தடவி மைதா டஸ்டிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த பேட்டரை இதில் கலந்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்ம ஊற்றும் போது இந்த மடிப்பாக விழுகுது இல்லையா, இந்த மாதிரி விழுகணும். அப்படி விழுந்தால் தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஐ மீன் தண்ணியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு நம்ம குக்கரில் பிளேஸ் பண்ணிடலாம். குக்கரில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கேக்கு காமிக்கிறேன். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணியும் வத்திடுச்சு. கேக் எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஊற்றணும், எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு டூத் பிக் வச்சு நான் உள்ள குத்தி எடுக்கிறேன். இல்லை நைஃப் வச்சு கூட பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேக் டின்ன ஒரு பார்வை பாருங்க, எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணியாச்சு. பாருங்க, பார்க்கவே யம்மியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்தாலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கேக்கோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.